வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது செட்டிநாடு மீன் குழம்பு. கொஞ்சம் சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், தனியா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டை வச்சு இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இந்த ப்ரிப்பரேஷன் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக மைல்டாக அந்த புளிப்புத்தன்மை, அந்த காரத்தன்மை இருக்கும். இதோட சிக்கன் சுக்கா, மீன் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 200 கிராம், பெரிய தக்காளி 3 நம்பர், இஞ்சி சின்ன துண்டு, பூண்டு 50 கிராம், காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேங்காய் 1 பத்தை, புளி 1 லெமன் சைஸ், கல்பாசி 2 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த செட்டிநாடு மசாலாவுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் எண்ணெய் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு. இதுக்கு பிறகு சீரகம், மிளகு, முழு தனியா. எண்ணெய் சூடாகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, நீங்கள் டேரெக்டாக இந்த முழு மசாலாவை எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கலாம். இதுக்கு பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் 200 கிராம் சொல்லியிருக்கேன்ல, அதில் 100 கிராம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு பூண்டு ஒரு 10 பல் இல்லை ஒரு 20 பல் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு கருவேப்பிலை போட்டு இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, முழு தனியாவோட நல்லா வதக்க ஆரம்பிங்க. வதக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 50 to 60% வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கல்பாசி போட போகிறோம். அதே மாதிரி காஞ்ச மிளகாய் இதில் போட்டிருக்கேன். இந்த கல்பாசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் செட்டிநாடு சிக்கன் பண்ணிங்கன்னா அந்த டைமில் இந்த கல்பாசி இல்லாமல் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதாவது அந்த ஃப்ளேவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கல்பாசி தான். அதனால செட்டிநாடு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கல்பாசி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபிஷ் கறி பண்ணும்போது அதிகமான கல்பாசி வேண்டாம். அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 கல்பாசி மட்டும் போட்டால் போதும். இப்போ இதெல்லாம் போட்டு வதங்கி வர டைமில் தக்காளி போடுறோம். தக்காளியும் இந்த வெங்காயம் நல்லா சுக்கா ஸ்டைலில் நல்லா வதங்கி வரணும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதே டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான மசாலா தான். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி பிறகு உங்களுக்கு கிரேவி டெக்ஸ்சர் நல்லா வரும். வதக்கி முடித்த பிறகு இந்த தேங்காய் போடுறோம். தேங்காயோட குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் என்ன ஆகுன்னா உங்களுக்கு காரத்தன்மைக்கு தெரியாது. அதனால தேவையான அளவுக்கு தேங்காய் போடுங்க. ஒரு 10 தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு இது நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் எண்ணெய் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு. எண்ணெய் சூடான பிறகு கடுகு தாளிப்பாக போடுங்க. எண்ணெயில் போட்டோன்னே டப்புன்னு பொரிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வாசனை நல்லா எடுத்துருக்கும். இதுக்கு பிறகு பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதங்குறோம். வெங்காயம் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த இடத்துல. அதே டைமில் மீன் குழம்புக்கு வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஒரு 30 to 40% வதங்கினா மட்டும் போதும். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். குழம்புத்தூள் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குழம்புத்தூள் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். குழம்புத்தூள் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி குழம்புத்தூள் 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி
முழு தனியா, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் 2 டீஸ்பூன் குழம்புத்தூள் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு திருப்பி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்கு பிறகு திருப்பி தண்ணி ஊற்றுறீங்க. எப்பவுமே குழம்பு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, தண்ணி அதிகமாக ஊற்றி கொதிக்க விட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த புளிப்புத்தன்மை, காரத்தன்மைலாம் தெரியும் ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க அந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. எடுத்த உடனே அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வர்றது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே இன்னொரு பவுலில் ஊற்றி காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இந்த பேஸ்ட் நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டை அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சின்னா உங்களுக்கு கிரேவி டெக்ஸ்டர் கொடுக்காது. அதே டைமில் அந்த கிரேவி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த குழம்பும் ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணி ஊற்றுறோம். புளி தண்ணி ஊற்றின பிறகு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டும் இதில் ஊற்றுறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா திருப்பியும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. மீன் போடுறதுக்கு முன்னாடி இந்த கிரேவிலாம் ரெடி ஆகிட்டோம். ஏன் கேட்டிங்கன்னா, அப்போ தான் அந்த வாசனை, அந்த டேஸ்ட்டு, காரம் தன்மை, உப்போட சீசனிங் எல்லாமே தெரிய வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கொதிக்க விடணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு பிறகு மீன் தலையை போடுறேன். எதுக்காக மீனோட தலையை ஃபஸ்ட் நம்ம போடுறோம் கேட்டோன்னா, உங்களுக்கு கொதிக்க அந்த குழம்புல அந்த வாசனை, அந்த டேஸ்ட் எல்லாமே கூடும். இதே வயிறு பகுதியோ இல்லை வால் பகுதியை நீங்கள் போட்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும். அந்த கிரேவி டெக்ஸ்டர் வந்து மாற ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்த உடனே தலைப்பகுதியை போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு அந்த ஒரு கிரேவியோட வாசனை வரும், ஒரு டெக்ஸ்டர், கரெக்டான டெக்ஸ்டர் வரும். இந்த மாதிரி வந்த பிறகு மீதி உள்ள மீனை நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போது விரால் மீன் போடுறோம். நீங்கள் விரால் மீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நல்லா வாஷ் பண்ணிருக்கணும் மீனை. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த வளவளப்பு தன்மை இருக்கும். வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு போட்டால் தான் உங்களுக்கு வந்து க்ளீனாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வேறு எதனா மீன் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சங்கரா மீன், கவலை, காரப்பொடி, நெத்திலி, இந்த மாதிரி பல வகையான மீன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு. அதே டைமில் மீன் போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா மீன் உடையாமல் அழகாக சூப்பராக வரும் கறி. இது தொடர்ந்து சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்காவுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 2 நம்பர், பூண்டு 10 பல்லு, காய்ந்த மிளகாய் 3 நம்பர், சோம்பு 1/4 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, சால்ட் தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுங்க இந்த சிக்கன் சுக்காவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சிக்கன் சுக்காவை கொஞ்சம் மேரினேஷன் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் சிக்கன் சுக்கா பண்ணும்போது டேரெக்டாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா போட்டு நல்லா வதக்கி சிக்கனை அப்படியே போட்டு குக் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சிக்கனில் கொஞ்சம் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், மஞ்சள்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறோம்.
அதிகமான தண்ணி வேண்டாம், ஜஸ்ட் அந்த மசாலா கோட்டிங்காக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த மசாலா அதிகமாக இருந்தாலும் நம்ம குக் பண்ணுறதுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த சிக்கனில். அதனால் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறோம். இந்த மசாலா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி தாளிப்பு போட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த இடத்துல பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்ட பிறகு கொஞ்சம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு பூண்டு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம். இந்த வெங்காயம் 1/2 கட் பண்ண வேண்டாம், அப்படியே முழுசாக போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் போடும்போது 1 பாதியாக உடச்சி போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட அந்த காரம் நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸ்பெஷலி சுக்கா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நல்லா ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக அந்த காரம் இருந்தால் தான் அந்த ப்ரிப்பரேஷன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் காஞ்ச மிளகாய் உடச்சி போடுறோம். இதுக்கு பிறகு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அதாவது 2 நிமிஷம் லைட்டாக வதங்கினா மட்டுமே போதும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தக்காளி கட் பண்ணி போடுறோம். இந்த தக்காளி ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சில பேர் நல்லா அரைச்சும் போடுவாங்க, சில பேர் இன்னும் கொஞ்சம் தக்காளி அதிகமாக போடுவாங்க. ஆனால் என்னோடய ரேஷியோ என்ன கேட்டிங்கன்னா 100 கிராம் வெங்காயத்துக்கு 2 தக்காளி போதும். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே சில்லி போட்ட தனியாத்தூள் எல்லாமே மேரினேஷனில் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த தாளிப்பு போட்ட பிறகு மசாலா பவுடர் எதுவுமே போட வேண்டியதில்லை. மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை போட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். நீங்கள் மேரினேஷன் எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த ரேஷியோ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா நீங்கள் வீட்லேயே நல்லா பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த சிக்கன் குக் பண்ணும்போது தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிங்க. அதிகமான தண்ணி வேண்டாம். எஸ்பெஷலி இந்த சிக்கன் சுக்கா ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ட்ரையாக தான் வரணும். அதனால் அந்த சிக்கன் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றினா போதும். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இந்த சிக்கன் வேக வேக இந்த மாதிரி ட்ரை ஆகும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபைனலாக பெப்பர் பவுடர் போட்டிருக்கோம். மிளகுத்தூள் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். இந்த இடத்துல மிளகுத்தூள் அதிகமாக போட்டால் பெப்பர் மசாலா கான்செப்டில் போய்டும். அந்த மாதிரி இருந்துன்னா நீங்கள் சிக்கன் சுக்கா சொல்ல முடியாது. அதனால தான் இந்த மிளகுத்தூள் கம்மியாக போட்டிருக்கேன். ஃபைனலாக திருப்பி கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.